சைனஸ் பள்ளங்களை வந்து நீர் கோர்த்துருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி காலைல ஏஞ்சதுமே வந்து அடுக்கு தும்மல் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மூக்கில் நீர் வடியும், கண்ணில் வந்து நீர் வடியும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வந்து கண்ணை சுற்றி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாரமாக இருக்க மாதிரி இருக்கும். தலை பாரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தெரிய ஆரம்பிக்கும். பயப்பட வேண்டாம், அதை நம்ம முழுமையாக சரி பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா சைனசைட்டிஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வேது சிகிச்சை வந்து ரொம்ப முக்கியம். ஸோ வேது பிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வந்து நமக்கு வீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து யூக்கலிப்டஸ் ஆயில் இருக்குன்னா அதை போட்டு நீங்கள் வந்து வேது பிடிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா வந்து நொச்சி இலை போட்டு வந்து நல்லா தண்ணி கொதிக்க வச்சு அதுலேருந்து வர ஆவி வந்து நல்லா வந்து வேது பிடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அதாவது சைனஸ் பள்ளங்களில் இருக்க நீர் எல்லாமே வந்து வெளியேறும்போது இந்த அடுக்கு தும்மல் வந்து படிப்படியாக வந்து கம்மியாக ஆரம்பிக்கும். இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பற்று போடலாம். அதாவது நெற்றி பகுதியில் அதே மாதிரி கண்ணை சுற்றி அதே மூக்கு தண்டுலலாம் பார்த்தீங்க அப்படின்னா பற்று சிகிச்சை வந்து பண்ணலாம். ஸோ பற்று போடுறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டில் ஓமம் இருக்கும் இல்லைங்களா? ஸோ ஓமம் நல்லா அரைச்சிக்கோங்க. நல்லா வந்து அரைச்சிட்டு அது கூட பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டில் திருநீர் வச்சுருப்போம் இல்லைங்களா? ஸோ திருநீரும் ஓமமும் மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா சுடு தண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதே மாதிரி நெற்றி பகுதியில் மூக்கு தண்டு பகுதியில் கண்ணை சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பற்று போட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உள்ளே இருக்க நீர் எல்லாமே வந்து வெளியேற ஆரம்பிக்கும். இந்த அடுக்கு தும்மலும் பார்த்தீங்க அப்படின்னா படிப்படியாக கம்மியாக ஆரம்பிக்கும். மேலும் ஆரோக்கிய வாழ்விற்கு எளிமையான மருத்துவ குறிப்புகள் மற்றும் சிகிச்சை பெற்று குணமடைந்தவர்களின் அனுபவங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள RJR ஹாஸ்பிட்டல்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.